ஒரு 3 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா எத்தனை லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அடைக்கலாம். நீங்கள் என்ன கடன் இருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், 50 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், 5 கோடி ரூபா கடன் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக வரும். எந்த ஒரு கடனும் உங்கள் தேவையின் அடிப்படையில் இருக்கா, ஆசையின் அடிப்படையில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்விகள் என்னென்னா, சார் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது சார், எப்படி சார் நான் இதை கட்டுறது, எனக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது எடுத்தோடனே கேள்வி கேட்குறீங்க, என்ன அஃபர்மேஷன் சார் செய்யணும், அதை செஞ்சால் எனக்கு கடன் அடைஞ்சிடணும் சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும்தான் கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அஃபர்மேஷன் அப்படின்னா என்னங்க? நம்ம பிரார்த்தனை செய்கிற வழிமுறைகள். கேட்டால் நம்ம கடன் அடைஞ்சிடணுமா இல்லை அடைஞ்சிருமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக யோசனை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அஃபர்மேஷன் மட்டும் பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அந்த அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னால் சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்கிறேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன கடன் இருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், 50 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், 5 கோடி ரூபா கடன் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக வரும். இந்த வீடியோவில் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது தயவுசெய்து உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேள்விகள் இல்லை சந்தேகங்கள், என்ன செயல்பாடுகளில் என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத விளக்கமாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் கட்டாயம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க, சார்ஜஸ் எதுவும் கிடையாது. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு 3 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா எத்தனை லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அடைக்கலாம். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. அந்த 3 கேள்வி என்னன்னு சொல்கிறேங்க. எதனால் இந்த கடன் வந்தது, ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில். 3வது யார் காரணம். இந்த 3 கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அந்த கடனை நீங்கள் அடைச்சிடலாம். கடனுங்கிறத விட நான் சொல்கிறது ஒரு நிலுவைத் தொகைன்னு சொல்கிறேன், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்னு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு மூலதனத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை நமக்கு ஒரு லாபம் வரணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறதுனால அந்த மூலதன தொகையை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை 3 காரணங்கள், 3 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா ரிசல்ட் சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன, எதனால் இந்த கடன் வந்தது யோசனை பண்ணியிருக்கீங்களா? அதாவதுங்க, ஒரு கடன் வருது அப்படின்னா நம்ம அந்த செயலை செஞ்சுருப்போம், அதனால தான் உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் வந்தது. ஓகேங்களா? எதனால் வந்தது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் ஃபோன் பண்ணி அப்புறம் நான் பேசும்பொழுது சொல்கிறீங்க, சார் எதனால் சார் இந்த 50 லட்ச ரூபா கடன் வந்ததுன்னா உங்களோட பதில்கள் என்னவாக இருக்குன்னா, சார் நான் வட்டிக்கு விட்டேன் சார், அதில் எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு வரவேண்டிய பணம்லாம் எதுவும் வரமாட்டேங்குது, ஆனால் நான் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் நான் கேட்குறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல. இது ஒருத்தர். இன்னொருத்தர், சார் நம்பி ஃப்ரெண்டு சொன்னான் சார், நம்பி பணம் போட்டால் எனக்கு இவ்வளோ லாபம் வரும்னு சொன்னான் சார், அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார், இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரில, அவங்க ஃபோனே எடுக்கிறது இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரில சார், நான் ஏமாந்துட்டேன் சார், எனக்கு என்னோடய பணம் வரணும், அதுக்கு நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர், சார் ஒரு கால் வந்தது சார், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் மாதம் வரும்னு சொன்னாங்க சார், நானும் நம்பி செயல்பட்டேன், லாபமும் வந்தது, அதனால் நான் 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ ரெஸ்பான்ஸே இல்லை சார், என்ன செய்கிறது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட சூழ்நிலைகள்னால உங்களுக்கு கடன் வந்துடுது. ஓகேங்களா? இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டேன், எதனால் வந்தது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும். இந்த கடன் எதனால் வந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கடனும் உங்கள் தேவையின் அடிப்படையில் இருக்கா, ஆசையின் அடிப்படையில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். தேவையின் அடிப்படையில் இருந்ததுன்னா அந்த கடனை ஈஸியாக கட்டிடலாம். ஆசையின் அடிப்படையில் இருந்ததுன்னா அந்த கடனை நம்ம கட்ட முடியாது. இதுதாங்க ஃபஸ்ட்டு தெளிவாக முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு முடிவு தெரிஞ்சுக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஆசையின் அடிப்படையில் செஞ்சிட்டோம், தப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. உணர்ந்தால் அதற்கு சொல்யூஷன் வரும். இப்போ புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த இஷ்யூ வேணால் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், கடன் வந்திருக்கலாம், எதனால் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அந்த முடிவை தனியாக மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. 2வது விஷயம், ஏன் வந்தது இந்த கடன், ஏன் வந்தது? ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க,
காரணம் ஏன் வந்தது, அந்த மூலதனத்தை எப்படி சரியாக நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிற அனுபவம் உங்கள்கிட்ட இல்லை. அந்த தொழிலை பற்றிய, அந்த வேலையை பற்றிய புரிதல் தன்மை உங்களுக்கு இல்லை. அதேமாரி அந்த தொழிலை லாங் டர்மாக ரன் பண்ணணுன்னா எப்படி நான் ஒர்க்கிங் கேபிட்டலோட அந்த வேலை செய்யணுங்கிற புரிதல் தன்மை இல்லை. இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி யாரோ செய்கிறாங்க, நம்மளும் செஞ்சால் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்கிறீங்க. ஸோ அந்த தொழிலை பற்றிய புரிதல் தன்மை இல்லாதனால தான் உங்களுக்கு லாஸ் வருது. இப்போ புரியுதுங்களா? ஏங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் வந்ததா? ஸோ எதனாலுங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் இருந்துச்சு, ஏன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் இருந்துச்சு. மூணாவது, யார் காரணம்? 100% பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆனது, இல்லை ஒரு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாருமே உங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, சார் அவன் நான் நம்பி கொடுத்தேன் சார், அவன் பணம் கொடுக்கல சார், இது பணம் வந்துடும் தான் சார் நான் போட்டேன், நடுவில் ஒருத்தன் ஏமாற்றிட்டான். ஸோ யார் காரணம்ங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பணத்தை ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போதுங்க, நீங்கள் சம்மதப்பட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் என்ன தெரிவித்தாலும் நீங்கள் 100% உங்கள் சம்மதத்தோடு தான் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்ஸ் லாஸ் ஆன உடனே என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறீங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கும் என்ன பதிலுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 கேள்விக்கும் ஃபஸ்ட்டு பதில் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ பணம் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு பணத்தை இழந்துட்டேன், எதனால் ஆச்சு, ஏன் நடந்தது, இதுக்கு யார் காரணம், இந்த 3க்கும் தெளிவான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100% உங்களோட லோன் அமௌண்ட்டை ஈஸியாக அடைச்சிடலாங்க. இவ்வளோ தாங்க ஃபார்முலா. என்னை பொறுத்த வரைக்கும் எதனால் நடந்ததுன்னா, ஒரு தேவையின் அடிப்படையில் இல்லாமல் ஆசையின் அடிப்படையில் ஒரு வேலையோ தொழிலோ செய்கிறீங்க. ரெண்டாவது, ஏன் நடந்ததுன்னா, அந்த வேலையோ தொழில் பற்றிய ஒரு புரிதல் தன்மை, ஒரு அனுபவம் இல்லை. மூணாவது, இதுக்கு யார் காரணம்னா 100% நீங்கள் தான் காரணம். நீங்கள் பணம் கொடுத்ததுனால தான் அந்த சூழ்நிலையே நடக்குதுங்கிற அக்செப்டன்ஸ், புரிதல் தன்மை உங்ககிட்ட இல்லை. ஸோ இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்தது என்ன சொல்யூஷனுங்கிறது நான் சொல்கிறேன். இதை அற்புதமாக செயல்படுத்துங்க, 100% ரிசல்ட் வரும். ஒரு பேசிக்கான கான்செப்ட்டுங்க. ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஆழ்மன பயிற்சிகள். சரி, கடன் வந்துருச்சு, இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலில் நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்கும்போது அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தாகணும். ஸோ அதுக்கு ஏன்னா இப்போ ஏன் உங்களுக்கு அதிலேருந்து வெளியில் வர முடியலன்னா, இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு குழப்பம், மற்றவனை ப்ளேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையில், வருத்தத்தில், துக்கத்தில், மன உளைச்சல்லே இருக்கிறது. இப்படியே இருந்தீங்கன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்ன செய்யணுங்கிறத நம்ம மைண்டு வேலை செய்யாது. இதுதாங்க உண்மை. ஸோ நம்ம என்ன செய்யணுன்னா, இந்த 3 கேள்விக்கு பதிலை நோட் பண்ணிட்டீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோடய ஆசை தான் காரணம், ஓகே. ரெண்டாவது, எனக்கு தொழிலை பற்றிய புரிதல் இல்லை, ஓகே. மூணாவது, இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி முழுமையாக அக்செப்ட் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற செல்ஃப் டாக் ப்ராசஸ் லிங்க் பண்ணியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம்னு இருக்குது. உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கோங்க. உங்கள் சூழ்நிலைக்கு நான் இதை எப்படி செயல்படுத்தினா உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, 50 லட்ச ரூபா கடன் வந்துருச்சு, 10 லட்ச ரூபா கடன் வந்துருச்சு, இல்லை 5 கோடி ரூபா கடன் வந்துருச்சு, எது வேணால் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசில் ஒரு வருத்தத்தை, வேதனையை, துக்கத்தை வச்சுருக்கீங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் எப்படின்னாங்க, ஒரு அன்போட, கருணையோடு நீங்கள் செயல்பட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு தெளிவு ஏற்பட்டுரும். ஃபஸ்ட்டு மனசு தெளிவு ஏற்படணும். அதாவதுங்க, ஒரு குழப்பத்தை, வருத்தத்தை, வேதனையை வச்சில்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது. ஃபஸ்ட்டு மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு ஏற்படும் பொழுது அடுத்தது நம்ம என்னென்ன அஃபர்மேஷன் பண்ணுறோமோ, என்ன தேவைன்னு நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ, அப்போது உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, சார் நான் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த அஃபர்மேஷன் கேட்கலாமா, இல்லை ரெண்டையும் ஒட்டுக்கா கேட்கலாமா, இல்லை எத்தனை தடவை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்விகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ். அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். எத்தனை முறை சொன்னால் உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்குதோ அத்தனை தடவை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதுங்க. எப்பப்போ உங்களுக்கு அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வருதோ அப்போல்லாம் இந்த அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானத்தை அற்புதமாக, அன்பாக, கருணையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வந்துடும். உங்களை சுற்றி ஒரு அன்பானவர்கள் ப்ளஸ் அந்த உங்கள் 50 லட்ச ரூபா கடனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்.
இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது அஃபர்மேஷன் என்னங்க, நமக்கு இறைவன்கிட்ட சரியாக அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக கேட்க தெரியல, அது சம்மந்தம் தான் அஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம தேவைகளை பாசிட்டிவாக கேட்குறது. அதுவும் நான் லிங்க் அனுப்பியிருக்கேன், நீங்கள் சிறப்பாக கேட்டு பாருங்கள். 100% நீங்கள் கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரும். எப்படி நம்ம இந்த அஃபர்மேஷன் பண்ணலான்னாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே அஃபர்மேஷன் பண்ணும்பொழுது எந்தெந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு வழிமுறைகள் நான் கொடுத்துருக்கேன். அதை சிறப்பாக பாருங்கள், அதை அற்புதமாக செயல்படுத்துங்க. அதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத வழிமுறைகளை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நன்றியுணர்வாக இருக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் கேட்காமலே நமக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள், ஒரு பணம், ஒரு பொருள், நபர், அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம உடல் நலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? என் உடம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, இறைவன் அற்புதமாக படைச்சிருக்காரு அப்படிங்கிறது நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம உறவு முறைகள், நம்மளை படைத்தவங்க, நம்ம அப்பா அம்மா, கணவன் மனைவி, நம்ம குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்துங்க. நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக, நலமாக, இன்பமாக இருக்கார், இந்த சூழ்நிலையை இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக, சண்டை கூட இருக்கலாங்க, பட் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தேவையோ அதை நீங்கள் அஃபர்மேஷனாக செலுத்துங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தொழில், வேலை, என்ன பணம் வேணும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக செயல்படுத்துங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், சார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, இந்த பிஸ்னஸ்லேருந்தே வரணும் அப்படிங்கிற அஃபர்மேஷன் நீங்கள் போட வேணாம். நீங்கள் சிம்பிளாக போடுங்க, இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதில் நான் சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன், நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரும்னா, நீங்கள் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணி உங்கள் மனசில் ஒரு பயம், வருத்தம், வேதனை இல்லாமல் நீங்கள் என்ன பாசிட்டிவாக வேணும், தேவையோட அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா அதற்குண்டான வழிகளை ஒவ்வொன்றா இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி காட்டும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், உங்களுக்கு ரிசல்ட் வரும், வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும். ஓகேங்களா? எல்லாருமே இப்படி தான் ஒரு கடன் வந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வராங்க. நம்ம ஏன் வெளியில் வர முடியலன்னா, அந்த நடந்த நிகழ்வுகளுக்கு அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த நடந்த நிகழ்வுகளுக்கு அந்த கடன் வந்ததுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு ரிசல்ட் வரல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த 3 கேள்வியும் கேட்டுட்டு நான் சொன்ன இந்த 2 வழிமுறைகளும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% ரிசல்ட் வரும். செயல்படுத்திட்டு உங்களோட தேவைகள் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.